வணக்கம். தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னை. அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்தில் BSNL அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு சுத்தமாக அங்கே ஈடுபடவில்லை. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கைகோர்த்து கொண்டு அப்பாவி ஏழைப்பாளை மக்களை ஏமாற்றுவது எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ அப்படியெல்லாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தூத்துக்குடியிலிருந்து சென்னை மாநகரத்துக்கு சாதாரணமாக ஒரு பொதுமக்களோ ஏழை எளிய மக்களோ அவசர உதவிக்காக ஒரு கார் எடுத்து சென்றால் 1900 ரூபாய், ஒரு முறை சென்னை சென்று வருவதற்கு 1900 ரூபாய் சுங்கச்சாவடி வசூல் செய்கிறார்கள். பட்ட பகல் கொள்ளையடிக்கிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து. ஆகையால் ஒரு வருடத்திற்கு 10 முறை சென்னை சென்றால் 19,000 ரூபாய் வசூலாகிறது. அதே 15 வருடம் தொடர்ந்து சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது 2,85,000 ரூபாய் சுங்கச்சாவடி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. எப்பேற்பட்ட கொள்ளை ஏழை எளிய மக்களையும் மோட்டார் வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களையும் ஓட்டுநர்களையும் ஏமாற்றி வசூல் செய்கிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசும். இதை அப்பாவி ஏழை எளிய மக்கள் கண்டுகொள்வதில்லை. அது மட்டுமல்ல, எத்தனையோ கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் நாங்கள் அதை புடுங்கி விடுவோம் இதை புடுங்கி விடுவோம் என்று சொல்கிறார்களே தவிர இந்த சுங்கச்சாவடி பிரச்சனையை யாரும் கையில் எடுப்பதில்லை. எல்லாரும் நாங்கள் வந்தால் சுங்கச்சாவடியை ஒழித்து விடுவோம் என்று நரி ஊழையிடுவது போல ஊழையிடுகிறார்களே தவிர ஒருவரும் இதை தட்டி கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்து வருகிறார்கள். ஆகையால் 15 ஆண்டுகள் தொடர்ந்து செல்லும் போது 2,85,000 ரூபாய் சுங்கச்சாவடியில் ஒரு கார் ஒன்றுக்கு வசூல் செய்யப்படுகிறது. அது போக அந்த வாகனத்திற்கு லைஃப் டைம், அதாவது 15 ஆண்டுகள் சாலை வரி என்று 80,000 1 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்கிறார்கள். அப்படி என்றால் 3,80,000 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. அதுபோக இன்சூரன்ஸ் காப்பீட்டு தொகை என்பது சராசரியாக அதிகபட்சமாக இருந்தாலும் வெறும் 10,000 ரூபாய் வைத்தாலும் 1 லட்சம் ரூபாய் 15 ஆண்டுகளுக்கு வசூல் செய்யப்படுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு வாகனத்தின் விலை என்னவோ அதை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கைகோர்த்து கொண்டு நம்மளிடத்தில் பகைவர்கள் போல் நாடகமாடிக்கொண்டு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும். இல்லை என்றால் நாடு முழுவதும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்களை அழைத்து கடுமையான முறையில் போராட்டம் நடத்த கூடும் என்று மக்கள் நல்வாழ்வு கட்சியும் காமராஜர் லட்சிய பேரவையும் இந்த அறிவிப்பினை வெளியிடுகிறது. அப்பாவி பொதுமக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். ஜாதி மத வேதமின்றி அனைவரும் தமிழர் என்று உரைக்க சொல்லி ஒற்றுமையுடன் பாடுபட்டு திருட்டு திராவிட கும்பலையும் திருட்டுத்தனமாக ஆட்சி நடத்தக்கூடிய எவராக இருந்தாலும் அத்துணை பேரையும் நாட்டை விட்டு விரட்டி நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம். மீண்டும் நல்லவர்கள் ஆட்சி மலர்வதற்கு வாய்ப்பளிப்போம். நன்றி, வணக்கம்.